விக்ரமுக்கு 30 வயது இருக்கும். ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான். அந்த இரவு வழக்கத்தை விட லேட்டா ஆபீஸ்ல வேலை முடிச்சிட்டு அவன் பேக்கில் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தான். அந்த இரவு மழை பெய்து கொண்டு இருந்தது. அவன் காரில் கிளம்பினான். ரோட்டில் மழை ஒலிச்சது மெதுவான இசையாய் இருந்தது. அவனோட போன் வைப்ரேட் ஆகிச்சு. அவன் மனைவி ஆதித்யா தான் கால் செய்தாள். ஆனால் அவன் மொபைல் எடுத்து பார்த்துவிட்டு கால் கட் பண்ணிட்டு சைலண்ட்ல வைக்கிறான். இப்போ டயர்ட், வீட்டுக்கு போய் பேசலாம் என்று மனதுக்குள் நினைத்தான். விக்ரம் வழக்கம் போல் மெயின் ரோடு வழியாக போக நினைத்தான். ஆனால் கூகுள் மேப் வேறு ஒரு வழியை காட்டியது. அவன் சரி, வேற வழியா போனால் சீக்கிரம் போயிடலாம் என்று நினைத்தான். வழக்கமாக செல்லும் வழியில் செல்லாமல் வேறே வழியில் செல்ல வண்டியை திருப்பினான். அந்த ரோடு மிகவும் இருண்டு போயிருந்தது. ஸ்ட்ரீட் லைட் ஏதும் அந்த ரோட்ல இல்லை. தனது காரின் ஹெட்லைட்ஸ் மின்னி மின்னி எரிய ஆரம்பித்தது. ரோட்ல ஒரு பெண் நிற்பது போல் தெரிந்தது. அந்த பெண் தனது கையை காட்டி காரை நிறுத்த சொல்லுவது போல் விக்ரமுக்கு தெரிந்தது. உடனே அவன் நிப்பாட்டினான். அவன் உடனே கார் டோர் ஓபன் பண்ணி, வந்து உட்காருங்க என்றான். அவள் முழுவதுமாக நனைந்திருந்தால் அவள் கண்ணில் பயம் தெரிந்தது. அவள் மெதுவாக சொன்னாள், சார் ப்ளீஸ் ஹெல்ப், என் அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, என்னை கொஞ்சம் அங்க கொண்டு விட்டுருங்க என்று சொன்னாள். அவள் குரலில் ஒரு பதட்டமும் வலியும் தெரிந்தது. அவள் பெயர் பிரியா என்று அவனிடம் சொல்லிக் கொண்டாள். அவள் குரலில் நடுக்கம் இருந்தது. அவள் பேசும்போது, சார் இந்த வழியா போகலாமா என்று கேட்கிறாள். ஜிபிஎஸ் வேற வழி காட்டுகிறது என்று அவன் சொன்னான். அதற்கு அவள் சொன்னாள், அது சேஃப் இல்ல சார், இந்த வழிதான் ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் போகலாம் என்று கூறினாள். விக்ரமும் சரி என்று சொல்லி அந்த பெண் சொல்லும் வழியில் போனான். மழை மின்னல் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. காரின் உள்ளே பனிமூட்டமாகியது. அவள் திடீரென சைலண்ட் ஆகினாள். விக்ரம் அவளை கவனிக்கிறான். அவள் முகம் பயத்தால் நிறைந்திருந்தது. அவன் கார் கண்ணாடியில் அவளோட முகத்தை பார்க்கும்போது அவள் உருவம் கண்ணாடியில் தெரியவே இல்லை. அவன் பீதியுடன் திரும்பி அவளை பார்க்கிறான். அவள் இருக்கிறாள். ஆனால் அவள் முகம் கண்ணாடியில் தெரியாததை நினைத்து விக்ரம் பயந்தான். விக்ரம் கார் ஸ்டாப் பண்ணிட்டு பயத்தில் அதிகமா மூச்சு வாங்கினான். அவள் மெதுவாக சொல்கிறாள், சார் நான் உங்களை காப்பாற்ற வந்தேன், நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போகக்கூடாது. அவன் பதறி கேட்கிறான், யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அவள் சொன்னாள், நான் உங்களால் மறக்கப்பட்ட ஒரு உயிர் என்று சொல்லி முடித்ததும் மின்னல் ஒளியில் அவள் மறைந்து விட்டாள். அவன் குழம்பி போனான். கார் வெளியே வந்து தேடி பார்த்தான். ஒருவரும் இல்லை. ஒருவரின் கால் தடம் மட்டும் கீழே தெரிந்தது. அவன் அதை பின்தொடர்கிறான். ஒரு பழைய கோவிலின் பின்புறம் ஒரு போட்டோ ஃப்ரேம் விக்ரமுக்கு கிடைத்தது. அதில் அதே பெண் இருந்தாள். அந்த போட்டோவில் கீழே பிரியா டைட் 2021 என்று எழுதப்பட்டிருந்தது. அவன் அதிர்ந்து போனான். அந்த நேரத்தில் போன் வைப்ரேட் ஆகுது. ஸ்கிரீன் பிரியா காலிங். அவன் அதிர்ந்த குரலில், யார் நீங்க, என்ன வேண்டும்னு சொல்லுங்க. அந்த குரல் மெதுவாக சொல்கிறது, உங்க வாழ்க்கை காப்பாத்துற நேரம் வந்துருச்சு, உங்க மனைவியை காப்பாற்றுங்கள் என்று. அவன் கார் ஸ்டார்ட் பண்றான். பதட்டத்தோடு சென்றான். அவன் போன வழியிலேயே ஏதோ ஆக்சிடென்ட் போல தெரிஞ்சது. அங்கே நின்ன ஒரு போலீஸ் கிட்ட அவன் கேட்டான், ஆக்சிடென்டா? அவர் பதில் சொன்னார், ஆமா சார், ஒரு பெண் நடந்து வந்தாங்க, பெரிய லாரி வந்து அடிக்க பாதுச்சு, ஆனா லாஸ்ட் மொமெண்ட்ல யாரோ ஓடி வந்து தள்ளி விட்டு காப்பாத்திட்டாங்க. பெயர் ஆதித்யா சொன்னாங்க. அவன் அது தன் மனைவிதான் என்று உறுதி செய்தான். பதட்டமாக காரை விட்டு வெளியே இறங்கினான். யாரு தள்ளி காப்பாத்தினா என்று கேட்டான். யார் என்று தெரியவில்லை என்று போலீஸ் சொன்னார். அவன் ஷாக்காக நின்றான். ஆதித்யாவை மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாக போலீஸ் சொன்னதும் விக்ரம் மருத்துவமனைக்கு சென்றான். மருத்துவமனையில் டாக்டரை பார்க்கும்போது டாக்டர் சொன்னார், ரொம்ப லக்கி நீங்க, அவங்க தப்பிச்சது ரொம்ப ஆச்சரியம். விக்ரம் டாக்டரிடம் தேங்க்ஸ் டாக்டர் என்று சொல்லிவிட்டு தன் மனைவியை பார்க்க எமர்ஜென்சி வார்டுக்கு சென்றான். அவள் கண் மூடியபடி படுத்திருந்தாள். தன் மனைவியின் இந்த நிலைமையை பார்த்து அழுதான். அன்று இரவே ஆக்சிடென்ட் நடந்த இடத்தில் இருந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் பார்க்கிறான். அதே பிரியா அவளை தள்ளி காப்பாற்றா. பின்னர் அவள் மறைந்து போகிறாள் ஃபுட்டேஜ்ல. பிரியாவை பார்த்ததும் அதிர்ந்து போகிறான். அவன் பிரியா யார் என்று அவளுடைய அட்ரஸ் தேடினான். அவள் ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தது தெரிய வந்தது. அந்த ஆசிரமத்தின் பராமரிப்பாளர் சொன்னார், பிரியா ஒரு நர்ஸாக இருந்தாங்க,
3 வருடங்களுக்கு முன்பாக அதே சாலையில் ஒருவரை காப்பாற்றும் போது அதே இடத்தில் அவள் இறந்து போனாங்க. அவன் மனசு ஒரு நிமிடத்தில் உறைந்து போனது. 3 வருடங்களுக்கு முன்பாக விக்ரமுக்கு நடக்க இருந்த ஆக்சிடென்ட்ல அதே பெண் அவனை தள்ளி காப்பாற்றினாள். ஆனால் அவள்தான் உயிரை இழந்தாள். இப்போதுதான் விக்ரமுக்கு தெரிந்தது, அந்த பெண்தான் பிரியா என்று. அன்று என்னை காப்பாற்றிய அதே பெண்தான் இன்று என் மனைவியையும் ஆன்மாவாக வந்து காப்பாத்திருக்கா என்று நினைத்து கண்ணீர் விட்டான். மனதுக்குள் சொன்னான், நீ என்னை ஒரு முறை காப்பாட்டின, இன்னும் ஒரு முறை என் வாழ்க்கையையும் காப்பாத்திட்ட. மறுநாள் காலை மழை நிற்கிறது, வானம் வெளிச்சமாகிறது. ஆதித்யா விழிக்கிறாள். அவன் அவளது கையை பிடிக்கிறான். கண்ணீர் கலந்த முகத்தோடு அவள் சிரிக்கிறாள். சில மரணங்கள் முடிவல்ல. அந்த இரவு அவன் வீடு திரும்பவில்லை, ஆனால் அவன் வாழ்க்கை திரும்பி வந்தது.